வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். விமானிகளுக்கான மின்னணு உரிம முறையை மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு புதுதில்லியில் இன்று அறிமுகம் செய்தார். டெல்லி முதலமைச்சராக பிஜேபியின் திருமதி ரேகா குப்தா இன்று பதவியேற்றார். சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் 2152 கோடி ரூபாய் நிதியை தமிழகத்திற்கு உடனடியாக விடுவிக்க பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டில் இம்மாத இறுதிக்குள் மருத்துவத்துறையின் அனைத்து காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் என்று அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். விமானிகளுக்கான மின்னணு ஊழியர் உரிம முறையை மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு புதுதில்லியில் இன்று அறிமுகம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விமானிகள் எளிதாக உரிமம் பெற இந்த புதிய முறை பெரிதும் பயனளிக்கும் என்றார். இந்நவீன முறையை அறிமுகம் செய்யும் இரண்டாவது நாடாக இந்தியா திகழ்வதாக எடுத்துரைத்த அவர், மின்னணு வளர்ச்சியில் இது ஒரு புதிய மைல்கல் என்றார். விமான போக்குவரத்து, விமான நிலையங்கள், இயக்கம், ஒழுங்குமுறை உள்ளிட்ட அனைத்து அம்சங்களையும் அமைச்சகம் ஒருங்கிணைத்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். விமான போக்குவரத்து துறையில் விரைவான வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். டெல்லி முதலமைச்சராக பிஜேபியின் திருமதி ரேகா குப்தா இன்று பதவியேற்றார். ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் டெல்லி துணைநிலை ஆளுநர் திரு வி.கே. சக்சேனா அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். ரேகா குப்தாவுடன் 6 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். டெல்லியின் 4வது பெண் முதலமைச்சரான திருமதி ரேகா குப்தா பிஜேபி சார்பிலான 2வது பெண் முதலமைச்சர் ஆவார். சோல் தலைமைத்துவ பண்பு மாநாட்டின் முதலாவது பதிப்பை புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். பூட்டான் பிரதமர் தாஷோ ஷெரிங் டோப்கே சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் இந்த 2 நாள் மாநாட்டில் அரசியல், விளையாட்டு, கலை, ஊடகம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்கில் G20 வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இன்று அங்கு செல்கிறார். இந்நிகழ்வின் மூலம் G20 நாடுகளுடனான இந்தியாவின் நட்புறவு வலுப்பெறுவதோடு தென் நாடுகளின் குரலை முன்னெடுத்துச் செல்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் நலன் கருதி சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் 2152 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க பிரதமர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கோரியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதிய கடிதத்தில் புதிய தேசிய கல்விக் கொள்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள சில விதிகள் குறித்து தமிழக அரசின் கவலைகள் முறையாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக எடுத்துரைத்தார். சமக்ர சிக்ஷா திட்டத்தையும் தேசிய கல்விக் கொள்கை செயலாக்கத்தையும் பொருத்தி பார்க்காமல் இந்த திட்டத்திற்கான நிதியை விடுவிக்க வலியுறுத்தியுள்ளார். நிதி விடுவிக்கப்படாததால் கல்வி தொடர்பான நலத்திட்டங்கள் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய முதலமைச்சர், எனவே இவ்விஷயத்தில் பிரதமர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளார். தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களில் 1141 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்ட சாலை பணிகளை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் இதனை தொடங்கி வைத்த அவர், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் 92 கோடியே 45 லட்சம் ரூபாய் செலவிலான திட்டப்பணிகளையும் திறந்து வைத்தார். 6000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 6 கூடுதல் வட்ட செயல்முறை கிடங்குகளுக்கும் முதலமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டினார். கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பத்தில் நாளை புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்ட பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். புயல் சேதங்களால் பயிர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 209 கோடியே 41 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்குகிறார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 10 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இவர்களின் 3 விசைப்படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மன்னார் வளைகுடா பகுதியில் நேற்றிரவு விசைப்படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 4 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு தலைமன்னார் கடற்படை முகாமின் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை மீண்டும் 6 மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த 6 பேரும் நெடுந்தீவு கடற்பரப்பில் 2 விசைப்படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் இவர்களை கைது செய்து மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்தில் ஒப்படைத்தனர். 10 மீனவர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டிருப்பது ராமேஸ்வரம் பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச அளவிலான தொழில்நுட்ப மேலாண்மை திருவிழா திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் இன்று காலை தொடங்கியது.
பிரக்யான் என்று அழைக்கப்படும் இந்த 4 நாள் விழா இளையோரிடையே படைப்பாற்றல் திறனையும் திறன் வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் நடைபெறுகிறது. இந்தியா மட்டுமல்லாமல் சர்வதேச நாடுகளிலிருந்தும் மாணாக்கர் இதில் பங்கேற்று தத்தம் தொழில்நுட்ப திறன்களையும் படைப்பாற்றல் திறன்களையும் வெளிப்படுத்துகின்றனர். பயிலரங்குகள், ஹேக்கத்தான், கண்காட்சிகள் உள்ளிட்டவைக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2642 புதிய மருத்துவர்கள் பட்டியலை மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இன்று சென்னையில் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்மாத இறுதிக்குள் மருத்துவத்துறையில் அனைத்து காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். மருத்துவத்துறையின் பல்வேறு பிரிவுகளில் 4615 பணியிடங்களுக்கான தேர்வுகள் நடைபெற்று வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஓராண்டு நிறைவு பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும் புதிய மருத்துவ பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிற காரணத்தினாலும் கடந்த 3 நாட்களாக கலந்தாய்வு நடத்தப்பட்டு ஓராண்டுக்கு முன்னால் பணியில் சேர்ந்த இந்த 1127 மருத்துவர்களுக்கு இன்றைக்கு கலந்தாய்வின் மூலம் பணியாணைகள் தரப்பட்டிருக்கிறது. இந்த 1127 பேரில் 893 மருத்துவர்களுக்கு அவரவர்கள் விரும்பி கேட்ட இடங்களுக்கே கிடைத்திருக்கிறது. கோவை காந்திபுரத்தில் 3 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள ஆம்னி பேருந்து நிலையத்தை மாநில அமைச்சர்கள் திரு கே என் நேரு, திரு செந்தில் பாலாஜி, திரு சாமிநாதன் ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களுக்குட்பட்ட நகராட்சி பகுதிகளில் 30 கோடியே 72 லட்சம் ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற 15 புதிய திட்டப்பணிகள் திறக்கப்பட்டன. 271 கோடி ரூபாய் மதிப்பில் 1028 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. திருச்சியில் தென்னை சாகுபடி தொழில்நுட்ப கருத்தரங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப்குமார் இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், தென்னையின் அனைத்து பகுதிகளும் பொருளாதார ரீதியாக விவசாயிகளுக்கு பயன்படுவதாக கூறினார். திருச்சியை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 ஹெக்டேர்ல தென்னையை பயிரிட்டு கொண்டிருக்கிறோம். தென்னையை மட்டும் பாதுகாப்பது போதுமானதா அப்படின்னா, பொருளாதார ரீதியில அதற்கு கூடிய துணை ஆக்டிவிட்டிஸை நம்ம அதனால செய்ய முடியும். ஊடு பயிர்கள் வேற என்னென்ன தென்னை கூட நம்ம வளர்க்க முடியும். தென்னையிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பகுதியுமே ஏதோ ஒரு விதத்துல பொருளாதார ரீதியில் விவசாயிகளுக்கு பயன் தரக்கூடிய ஒன்றாக அமைகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்று கூடி போராட்டங்கள் நடத்த அனுமதி இல்லை என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஆல்பர்ட் ஜான் தெரிவித்துள்ளார். உத்தரவை மீறுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான இலவச கன்றுவீச்சு நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கியது. நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நாளை நடைபெறும். புதுக்கோட்டை மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. காஞ்சிபுரத்தில் ராணி அண்ணாதுரை மற்றும் டாக்டர் BS சீனிவாசன் நகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரி இன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5000 லிட்டருக்கும் மேற்பட்ட டீசல் சாலையில் கொட்டியதால் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகின்றன. சீரமைப்பு பணிகளை காவல் மற்றும் தீயணைப்பு துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற எருது விடும் விழாவில் பர்கூர், கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டினம், கர்நாடகம், ஆந்திர மாநிலங்களிலிருந்து 300க்கும் மேற்பட்ட காளைகள் களமிறங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள பெருகோப்பனப்பள்ளி கிராமத்தில் எருதாட்ட திருவிழா இன்று நடைபெற்றது. உள்ளூர் பகுதிகள் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட காளைகள் கொண்டு வரப்பட்டு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொண்ட பிறகு அவிழ்த்து விடப்பட்டது. முதல் பரிசு 2 லட்சம் ரூபாயினை வெல்வதற்காக இளைஞர்கள் போட்டி போட்டுக் கொண்டு காளைகளை விரட்டினர். நிர்ணயிக்கப்பட்ட தொலைவினை 7 செகண்ட் தூரத்தில் வென்ற உள்ளூர் காளைக்கு முதல் பரிசாக 2 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரியிலிருந்து ஸ்ரீராஜா. துபாயில் ICC சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் பங்களாதேஷை இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு எதிர்கொள்கிறது. 2013ஆம் ஆண்டிற்கு பின்னர் இந்தியா ICC சாம்பியன் கோப்பையை மீண்டும் வெல்லும் முனைப்புடன் களமிறங்குகிறது. வரும் 23ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தானுடன் மோதுகிறது. கத்தார் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா, போர்ச்சுகலின் நூனோ இணை இங்கிலாந்து இணையை இன்று மாலை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விமானிகளுக்கான மின்னணு உரிம முறையை மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு புதுதில்லியில் இன்று அறிமுகம் செய்தார். டெல்லி முதலமைச்சராக பிஜேபியின் திருமதி ரேகா குப்தா இன்று பதவியேற்றார். சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் 2152 கோடி ரூபாய் நிதியை தமிழகத்திற்கு உடனடியாக விடுவிக்க பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டில் இம்மாத இறுதிக்குள் மருத்துவத்துறையின் அனைத்து காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் என்று அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ICC சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.